நீ எங்கே வசிக்கிறாய்? Where do you live? நீ எங்கே வசிக்கிறாய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்க. Where do you live? இன்னொரு முறை சொல்லுங்க. Where do you live? நான் சென்னையில் வசிக்கிறேன். I live in சென்னை. நீங்கள் எங்கேனாலும் வசிக்கலாம், சரிங்களா? இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை மட்டும் அப்படியே திரும்ப சொல்லிகிட்டே வாங்க. அப்போது நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். I live in சென்னை. உன்னுடைய வயது என்ன? How old are you? உன்னுடைய வயது என்ன? இங்கிலீஷில் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். சொல்லுங்கள். How old are you? இன்னொரு முறை சொல்லுங்கள். How old are you? எனக்கு 29 வயதாகிறது. I am 29 years old. எனக்கு 29 வயதாகிறது அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்கள். I am 29 years old. திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். I am 29 years old. உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? What's your hobby? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? இங்கிலீஷில் உள்ளதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். What's your hobby? இன்னொரு முறை சொல்லுங்கள். What's your hobby? என்னுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாடுவது. My hobby is playing cricket. என்னுடைய பொழுதுபோக்கு கிரிக்கெட் விளையாடுவது. இங்கிலீஷில் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். சொல்லுங்கள். My hobby is playing cricket. இன்னொரு முறை சொல்லுங்கள். My hobby is playing cricket. இன்று என்ன கிழமை? What day is today? இன்று என்ன கிழமை? இங்கிலீஷில் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். What day is today? இன்னொரு முறை சொல்லுங்கள். What day is today? இன்று திங்கள் கிழமை. Today is Monday. இன்று திங்கள் கிழமை. இங்கிலீஷில் மட்டும் சொல்லுங்கள். Today is Monday. உனக்கு பிடித்த உணவு என்ன? What's your favorite food? உனக்கு பிடித்த உணவு என்ன? இங்கிலீஷில் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். What's your favorite food? இன்னொரு முறை சொல்லுங்கள். What's your favorite food? எனக்கு பிடித்த உணவு இட்லி. My favorite food is இட்லி. உங்களுக்கு எந்த உணவுனாலும் பிடிக்கலாம், சரிங்களா? இந்த சென்டென்ஸை மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. எனக்கு பிடித்த உணவு இட்லி அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? My favorite food is இட்லி. உன்னுடைய பிறந்த நாள் எப்போது? When is your birthday? உன்னுடைய பிறந்த நாள் எப்போது? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். When is your birthday? இன்னொரு முறை சொல்லுங்கள். When is your birthday? என்னுடைய பிறந்த நாள் April 14. My birthday is on 14th April. உங்களுடைய பிறந்தநாள் வந்து எப்போனாலும் இருக்கலாம், சரிங்களா? இந்த சென்டென்ஸ் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போது என்னுடைய பிறந்தநாள் April 14 அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். My birthday is on 14th April. உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்? Which sport do you like? உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்? எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ரிப்பீட் பண்ணுங்கள். Which sport do you like? இன்னொரு முறை சொல்லுங்கள். Which sport do you like? எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும். இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? I like cricket. ரிப்பீட் பண்ணுங்கள். I like cricket. உங்களுக்கு எந்த வண்ணம் பிடிக்கும்? Which color do you like? உங்களுக்கு எந்த வண்ணம் பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? இங்கிலீஷில் மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். Which color do you like? எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். I like blue. சொல்லுங்கள். திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். I like blue. நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள்? Where do you work? நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? Where do you work? இன்னொரு முறை சொல்லுங்கள். Where do you work? நான் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறேன். I work at a school. நீங்கள் எங்கேனாலும் வேலை செய்யலாம், சரிங்களா? இந்த சென்டென்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரிங்களா? அப்போது நான் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? I work at a school. இன்னொரு முறை சொல்லுங்கள். I work at a school. உங்கள் பள்ளியின் பெயர் என்ன? What's your school's name? உங்கள் பள்ளியின் பெயர் என்ன அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? What's your school's name? இந்த இடத்துல பாருங்கள். ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அபாஸ்டபி போட்டு எஸ் போட்டிருப்பேன். அது என்னென்னா பொசசிவாக குறிக்குது. அதாவது பள்ளியின் உடைய அப்படிங்கிறத பொசசிவாக குறிக்குது, சரிங்களா? உங்களுடைய பள்ளியினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத குறிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னுடைய பள்ளியின் பெயர் ஜிடி. My school's name is ஜிடி. சரிங்களா? திரும்ப சொல்லுங்கள். ரிப்பீட் பண்ணுங்கள். என்னுடைய பள்ளியின் பெயர் ஜிடி அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? My school's name is ஜிடி. இந்த இடத்துலையும் இந்த ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது என்னது? பொசசிவை குறிக்கும், சரிங்களா? என்னுடைய பள்ளியினுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. உங்கள் நண்பனின் பெயர் என்ன?
வாட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? உங்கள் நண்பனின் பெயர் என்ன? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். வாட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்? சரிங்களா? இங்கேவும் இந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? அது வந்து என்னது? பொசசிவை குறிக்கும். அதாவது நண்பனுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். என்னுடைய நண்பனின் பெயர் சுரேஷ். மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் சுரேஷ். எந்த நேம்னாலும் இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்டு பேர். ஆனால் இதை மட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். என்னுடைய நண்பனின் பெயர் சுரேஷ் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ் சுரேஷ். நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். விச் கண்ட்ரி ஆர் யூ ஃப்ரம் அல்லது விச் கண்ட்ரி டு யூ பிலாங் டு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ரெண்டு விதமாக இதை வந்து கேட்கலாம். செகண்ட் உள்ளதை ரிப்பீட் பண்ணுங்கள். விச் கண்ட்ரி டு யூ பிலாங் டு அப்படின்னாலும் நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன். எப்படி சொல்கிறது? ஐ எம் ஃப்ரம் இந்தியா. நான் இந்திய நாட்டை சேர்ந்தவன் எப்படி சொல்லணும்? இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ எம் ஃப்ரம் இந்தியா அல்லது ஐ பிலாங் டு இந்தியா. சரிங்களா? ரெண்டுமே நான் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ செகண்ட் உள்ளதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். செகண்ட் உள்ளது இங்கிலீஷில் ஐ பிலாங் டு இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நீங்கள் எந்த மொழி பேசுவீர்கள்? விச் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? நீங்கள் எந்த மொழி பேசுவீர்கள்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். விச் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? இன்னொரு முறை சொல்லுங்கள். விச் லாங்குவேஜ் டு யூ ஸ்பீக்? இங்கே வந்து வழக்கமாக நீங்கள் எந்த மொழி பேசுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் தமிழ் பேசுவேன். ஐ ஸ்பீக் தமிழ். ரிப்பீட் பண்ணுங்கள். நான் தமிழ் பேசுவேன் எப்படி சொல்லணும்? ஐ ஸ்பீக் தமிழ். உங்களுக்கு ஏன் தமிழ் பிடிக்கும்? ஒய் டு யூ லைக் தமிழ்? உங்களுக்கு ஏன் தமிழ் பிடிக்கும்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். ஒய் டு யூ லைக் தமிழ்? இன்னொரு முறை சொல்லுங்கள். ஒய் டு யூ லைக் தமிழ்? தமிழ் ஒரு அழகான மொழி என்பதால் எனக்கு பிடிக்கும். ஐ லைக் தமிழ் பிகாஸ் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். தமிழ் ஒரு அழகான மொழி என்பதால் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ லைக் தமிழ் பிகாஸ் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். இன்னொரு முறை சொல்லுங்கள். ஐ லைக் தமிழ் பிகாஸ் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீர்கள்? How many hours do you work? நீங்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறீர்கள்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். How many hours do you work? இன்னொரு முறை சொல்லுங்கள். How many hours do you work? 8 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன். I work for 8 hours. நான் 8 மணி நேரம் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இங்கிலீஷில் உள்ளதை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். சொல்லுங்கள். I work for 8 hours. இன்னொரு முறை சொல்லுங்கள். I work for 8 hours. உங்களுக்கு பாடல்கள் பிடிக்குமா? Do you like songs? இங்கிலீஷில் உள்ளது மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பாடல்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இங்கிலீஷில் உள்ளது மட்டும் திரும்ப சொல்லுங்கள். Do you like songs? இன்னொரு முறை சொல்லுங்கள். Do you like songs? ஆம், எனக்கு பாடல்கள் பிடிக்கும். Yes, I like songs. இன்னொரு முறை சொல்லுங்கள். எனக்கு பாடல்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? Yes, I like songs. உங்கள் தாத்தா பாட்டி எங்கே இருக்கிறார்கள்? Where are your grandparents? உங்கள் தாத்தா பாட்டி எங்கே இருக்கிறார்கள்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்கள். இங்கிலீஷில் மட்டும் சொல்லுங்கள். Where are your grandparents? இன்னொரு முறை சொல்லுங்கள். Where are your grandparents? அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். They are in Chennai. அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். இங்கிலீஷில் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். They are in சென்னை. நீங்கள் காலை உணவாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? What do you have for breakfast? நீங்கள் காலை உணவாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திரும்ப சொல்லுங்கள். இங்கிலீஷில் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்கள். What do you have for breakfast? இன்னொரு முறை சொல்லுங்கள். What do you have for breakfast? சரிங்களா? நெக்ஸ்ட்டு. நான் காலை உணவாக இட்லி சாப்பிடுகிறேன். I have இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? இன்னொரு முறை சொல்லுங்கள். நான் காலை உணவாக இட்லி சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஹாவ் இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். சரிங்களா? இன்னொரு முறை சொல்லுங்கள். ஐ ஹாவ் இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும்? விச் மூவி டு யூ லைக்? உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும்? இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்கள். விச் மூவி
Do you like? இன்னொரு முறை சொல்லுங்க. Which movie do you like? எனக்கு பொன்னியின் செல்வன் பிடிக்கும். I like பொன்னியின் செல்வன். திரும்ப சொல்லுங்க. I like பொன்னியின் செல்வன். நீங்கள் எப்போது பள்ளிக்கு செல்வீர்கள்? அதாவது வழக்கமாக எப்போது பள்ளிக்கு செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ when do you go to school? When do you go to school? ரிப்பீட் பண்ணுங்க. When do you go to school? அப்படின்னா நீங்கள் எப்போது பள்ளிக்கு செல்வீர்கள், வழக்கமாக செல்வீர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் 8 மணிக்கு பள்ளிக்கு செல்வேன். I go to school at 8 o'clock. நான் 8 மணிக்கு பள்ளிக்கு செல்வேன். எப்படி சொல்றது? ரிப்பீட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. I go to school at 8 o'clock. நீங்கள் எப்போது பள்ளியிலிருந்து திரும்புவீர்கள்? When do you return from school? அதாவது வழக்கமாக எப்போது திரும்புவீர்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நீங்கள் எப்போது பள்ளியிலிருந்து திரும்புவீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ரிப்பீட் பண்ணுங்க. When do you return from school? இன்னொரு முறை சொல்லுங்க. When do you return from school? நீங்கள் எப்போது பள்ளியிலிருந்து திரும்புவீர்கள்? நான் பள்ளியிலிருந்து மாலை 4 மணிக்கு திரும்புவேன். நான் பள்ளியிலிருந்து மாலை வழக்கமாக 4 மணிக்கு திரும்புவேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எப்படி சொல்றது? I return from school at 4 o'clock. திரும்ப சொல்லுங்க. இங்கிலீஷ்ல மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. I return from school at 4 o'clock. இன்னொரு முறை சொல்லுங்க. I return from school at 4 o'clock.